ஜூன் 3, 2026 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உடைந்த கதவுகளை மீண்டும் கட்டி இழந்த மகிழ்ச்சியை திரும்ப அளிப்பார். The Lord will rebuild the broken areas of your life and restore your lost joy. நெகேமியா 2 அதிகாரம் 20 நெகேமியா சாப்டர் 2 வேர்ட்ஸ் 20. பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில் சில நேரங்களில் எல்லாம் உடைந்து போனது போல தோன்றலாம். உறவுகள், கனவுகள், நம்பிக்கை இவை அனைத்தும் சிதறி போனதாக உணரலாம். ஆனால் உடைந்த எருசலேம் மதில்களை மீண்டும் கட்டின தேவன் உங்கள் வாழ்க்கையையும் மீண்டும் கட்ட வல்லவர். நெகேமியா உடைந்த மதில்களை பார்த்து அழுதான். ஆனால் தேவன் அவனை மறு கட்டுமானத்தின் தலைவராக மாற்றினார். அதே போல உங்கள் வாழ்க்கையிலும் மறுபடியும் கட்டுமானம் ஆரம்பமாக போகிறது. உடைந்த மனம் சுகமாகும். இழந்த சமாதானம் திரும்ப வரும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை முன்பை விட அழகாக மாற்றுவார். The God of heaven will give us success. My dear brothers and sisters, sometimes life may feel completely broken. Relationships, dreams and hope may seem shattered. But the God who rebuilt the broken walls of Jerusalem is able to rebuild your life too. Nehemiah wept over the broken walls, yet God made him a leader of restoration. In the same way, restoration is about to begin in your life. A broken heart will be healed. Lost peace will return. The Lord will make your life more beautiful than before. பின்வரும் ஜெபத்தை நாம் அனைவரும் இணைந்து சொல்வோம். அன்பான பரலோக தந்தையே, எங்கள் வாழ்க்கையின் உடைந்த பகுதிகளை சீர் செய்யும். எங்கள் வாழ்க்கையில் இழந்த மகிழ்ச்சியை மீண்டும் அளித்தருளும். நோயாளிகளை தொட்டு சுகமாக்கி அவர்களுக்கு புதிய பலத்தை அளித்தருளும். திருமணத்திற்காக காத்திருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதிக்கப்பட்ட வாழ்க்கை துணையை அருளும். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுகிறவர்களை உமது கிருபையாலும் ஆனந்தத்தாலும் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன்.